ஒன்ஸ் இந்த ப்ளீடிங் வந்தாலுமே அது நார்மல் கிடையாது. 2 வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க. ஒரு 38 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா ஒரு 6 மாசமாவே மோஷன் போகும்போது வந்து ப்ளீடிங் இருந்திருக்கு அவங்களுக்கு. அது வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. ஒரு பக்கம் அதை வந்து காமிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இவாலுவேட் பண்ணப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரெக்டல் கேன்சர்னு வந்து தெரிய வந்தது. அதாவது மலக்குடல் புற்றுநோய். அதை பத்தின ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்துட்டு நான் இதை பத்தி பேசுறேன் இப்போ. ஸோ பாத்தீங்கன்னா கோலோரெக்டல் கேன்சர். கோலன்னா பெருங்குடல், ரெக்டம்னா மலக்குடல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் கோலோரெக்டல் கேன்சர். இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கும். சில பேர் இது வந்து பைல்ஸ்ன்னு நினைச்சுப்பாங்க. ஈவன் ஒன்ஸ் இந்த ப்ளீடிங் வந்தாலுமே அது நார்மல் கிடையாது. அது பைல்ஸா கூட இருக்கலாம். பட் நீங்க போய் ஒரு சர்ஜன் கிட்ட காமிக்கிறது தான் பெட்டர். இன்னொன்னு வந்து ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், கான்ஸ்டிபேஷன் அண்ட் லூஸ் மோஷன் மாறி மாறி வரும். சில பேருக்கு வந்து சளி மாதிரி வந்து மோஷன் போகும்போது வரும். அது பேர் தான் மியூக்கஸ். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்துட்டு வயிறு வலி இருக்கலாம். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டான ஒரு வெயிட் லாஸ் இருக்கலாம். ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. பயந்துட்டோ இல்லாட்டி அலட்சியமா எடுத்துட்டு இதை இக்னோர் பண்ணிடாதீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கர் ஏஜ் 40 இயர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது.